Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபிஃபிகேஷன். ஸோ சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சிலபல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சிலபிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே, சிலபல்ஸ் அண்ட் சிலபிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸோ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், தட் மீன்ஸ் சிலபல்ஸ், ஓகேங்களா. ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா, லென்த்தியான வேர்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அண்ட் இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் பிகாஸ் இட்ஸ் அ ரீடிங் ப்ராக்டிஸ். இட் ஷுட் பி மேக் அ ரீடிங் ப்ராக்டிஸ். இது மெயினாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு. ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி சிலபிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா படிக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டங் ட்விஸ்ட் ஆகாது. சில வேர்ட்ஸ்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4th to தட் மீன்ஸ் 3rd இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராமட்டிக்கல் பார்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போலாம் வந்து லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு இப்போ தானே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து வேர்டு ஒரு அப் டு 6th அந்தமாரி உள்ளவங்களுக்கு சில வேர்டு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரி, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பிரித்து காமிச்சோம் அப்படின்னா, சிலபஸ் படி பிரித்து அந்த வேர்டை பிரித்து காமிச்சோம் அப்படின்னாக்கா அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அவங்களும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சிலபஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு வேர்டை வந்து பிரிக்கிறதுக்கு அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரீடிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சிலபல்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து 6 கேட்டகரி மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. 6 சிலபல்ஸ் வந்து 6 டைப் ஆஃப் சிலபல், தட் மீன்ஸ் வந்து பிரிக்கிறது 6 வர வரைக்கும் 6 டிவைட் பண்ண ஒரு வேர்டு வந்து 6 டிவைட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிலபல் இது வந்து இப்போ ஒரே ஒரு சிலபல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சிலபலாக இருக்குது, இல்லை வந்து 2 சிலபல்ஸாக இருக்குது. ஒரு வேர்டு வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ அது மாதிரி வந்து 3 சிலபல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா 4 சிலபல்ஸாக இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. 4, 5 syllables, 6 syllables. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 6 syllables வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அதனால் 6 syllables வரைக்கும் நம்ம வந்து பிரித்து காமிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 syllable இருந்தால் என்ன நேம் அண்ட் 2 syllablesஸாக இருந்தால் என்ன நேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 syllable-ஆக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்னா மோனோசிலபிக். 1 syllable இருந்தால் என்னென்னு சொல்லுவோம், மோனோசிலபிக். சரி, வெறும் ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு சிலபலாக மட்டும்தான் பிரிக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா மோனோசிலபிக், ஓகேங்களா. அப்புறம் வந்து 2 சிலபல்ஸாக இருந்தால் என்ன சொல்லணும்னா டை இல்லைன்னா பை சிலபிக், ஓகேங்களா. ஸோ 3 சிலபல்ஸாக இருந்தால் 3னா என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் ட்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த தான் ட்ரை சிலபிக். 4ஆக இருந்தால் டெட்ரா, 4 சிலபிளாக இருந்தால் டெட்ரா சிலபிக். ஸோ 5 சிலபிளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னா பென்டா சிலபிக், ஓகேங்களா. 5 சிலபிள்ஸாக இருந்தால் பென்டா சிலபிக். இதுவே 6 சிலபிள்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பாலிசிலபிக் இல்லைன்னா மல்டி, பாலி இல்லைன்னா மல்டி சிலபிக், சரிங்களா. ஸோ ஒரு சிலபலாக இருந்தால் மோனோசிலபிக், 2 சிலபிள்ஸாக இருந்தால் டை இல்லைன்னா பை சிலபிக், 3 சிலபிள்ஸாக இருந்தால் ட்ரை சிலபிக், 4 சிலபிள்ஸாக இருந்தால் டெட்ரா சிலபிக், 5 சிலபிள்ஸாக இருந்தால் பென்டா சிலபிக், 6ஆக இருந்தால் பாலி ஆர் மல்டி சிலபிக், சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம அது கொடுக்கக்கூடிய நேம்.
ஓகே, நேம் ஆஃப் கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி சிலபிள் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிலபிஃபிகேஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வவல் சவுண்ட் பேஸில் தான் நம்ம வந்து சிலபிஃபிகேஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அந்த வவல் சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ, ஐ, ஓ, யூ அண்ட் ஒய் ஆல்சோ. ஏன்னா ஒய்யோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா இ அண்ட் யூவோட சவுண்டு மாதிரியே இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை. ஸோ இங்கே ஒய்ன்னு முடியக்கூடிய அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈயோட சவுண்ட் ட்ரை, ஈயோட சவுண்டு வந்து வர்றதுனால ஸோ நம்ம ஒய்யை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூவோட கன்சிடர் பண்ணுறதுனால இது வவல் சவுண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது கான்சனன்ட் தான், பட் நம்ம வந்து சவுண்ட் பேஸில் பார்த்தாக்கா இது வவல் சவுண்டு இங்கே வரதுனால நம்ம வந்து இது வவல் சவுண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிலபிஃபிகேஷனில் வந்து வவல் சவுண்டை படி பிரிக்கும் போது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 2 வவல்ஸ் கூட வரும். அந்த மாதிரி பிரிங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ இதுவே நம்ம வந்து வேறு எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா இல்லையாங்கிறது கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா ஈஸி மெத்தட் என்னன்னு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேர்ட் பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கிளாப்பிங் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளாப்பிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஹேண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கையில் வந்து நான் மொபைல் ஹோல்ட் பண்ணியிருக்கனால என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, இப்போ ஹேண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஆக்ட். ஸோ இப்போ ஆக்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போமா, ஆக்ட். ஸோ ஆக்ட் அப்படிங்கிறது எத்தனை சவுண்ட், எத்தனை வாட்டி நான் வந்து டச் பண்ணியிருக்கேன், அதாவது தட்டியிருக்கேன், சவுண்டு எத்தனை சவுண்டு வருதுன்னு பாருங்கள். ஆக்ட், கேட், புக், ஸ்டீல். ஸோ எத்தனை வருது, 1 தான் வருது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், 1 சிலபிள். ஸோ 1 சிலபிள் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், மோனோ சிலபிக் இல்லையா? 1 அப்படின்னா மோனோ சிலபிக். ஸோ அப்போ வந்து பார்த்துங்க கேட் பார்ப்போமா, கேட். ஸோ கேட் ஆல்சோ 1 சிலபிள் தான் வருது. அதனால் நான் வந்து டிட்டோ போட்டுக்கிறேன். ஸோ மோனோ சிலபிக். அண்ட் பார்த்திங்கன்னா புக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வவல் லெட்டர் வந்து இருக்குது. சரிங்களா? பட் நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, ஸ்ப்ளிட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். புக். ஸோ புக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியல, அதனால் வந்து 1 சிலபிள். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மோனோ சிலபிக். ஸ்டீல், ஸ்டீல். ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், 1 சிலபிள் தான். ஸோ அதனால் நம்ம வந்து மோனோ சிலபிக்னு சொல்கிறோம். ஆல். ஸோ ஆல் ஆல்சோ 1 சிலபிள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 சிலபிள், தட் மீன் மோனோ சிலபிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து 2 சிலபிள்ஸில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேர்டு வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிரித்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின். ஸோ இப்போ அகெயின் சொல்லலாம், அகெயின் சொல்லலாம். ஸோ இங்கே போய் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாமா, அகெயின், அகெயின். ஸோ how many syllable, how time I touch that ஒயிட் போர்ட், எத்தனை தடவை இந்த ஒயிட் போர்டை டச் பண்ணியிருப்பேன், எத்தனை வாட்டி சவுண்ட் வந்திருக்கு. அகெயின் பாருங்கள், அகெயின். ரிப்பீட் பண்ணுறேன், அகெயின். எத்தனை தடவை வருது, 2 இல்லையா? அப்போ ஏ தனியாக கெயின் தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோமா. ஸோ அகெயின். ஸோ அப்போ வந்து அகெயின், அகெயின் அப்படிங்கிறது எத்தனை, 2 சிலபிள். ஸோ 2 சிலபிளாக இருந்தால் நம்ம என்னென்னு சொன்னோம், டை இல்லைன்னா பை சிலபிக். ரைட்டா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர். ஓகேங்களா? ரப்பரை ஸ்ப்ளிட் பண்ணுமா, ரப்பர், ரப்பர். ஸோ how many times, 2. சரிங்களா? 2 சிலபிள்ஸ். ஸோ அப்போ எத்தனை சிலபிள்ஸ் வருது, 2 சிலபிள்ஸ். அப்போ 2 சிலபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், டை சிலபிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், பர்பஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், பர்பஸ், பர்பஸ். எத்தனை தடவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், பர்பஸ். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சவுண்டு பார்த்துங்க, பர்பஸ், பர்பஸ். ஸோ how many times, 2 times வந்து என்ன பண்ணுறோம், நம்ம போர்டை டச் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 times வந்து சவுண்டு வருது. ஸோ அப்போ 2 சிலபிள்ஸ். ஸோ 2 சிலபிள்ஸ் அப்படின்னாவே டை இல்லைனா பை சிலபிக். இன் ஸ்ட்ரீட் பார்க்கலாமா, இன் ஸ்ட்ரீட், இன் ஸ்ட்ரீட். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், இன் ஸ்ட்ரீட். ஸோ நல்லா லிசன் பண்ணி கேளுங்க, நல்லா ஹியர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன் ஸ்ட்ரீட். ஸோ how many times, 2.
அப்போது இது 2 syllables. ஓகேங்களா? ஸோ கிளாப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இப்போ என்னால் நான் மொபைல் ஹோல்ட் பண்ணியிருக்கனால என்ன பண்ண முடியல, கிளாப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஒயிட் போர்டில் டச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 2 syllables அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், டை இல்லைனா பைசிலபிக். ஓகேங்களா? ஸோ 1னா மோனோசிலபிள், சாரி மோனோசிலபிக். ஓகேங்களா? இப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்க இருக்குது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லை பார்ப்போமா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ அகெயினுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா? இப்போ ரப்பர் எத்தனை சிலபல், 2 syllables நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி வருது, ரப்பர். அப்போது இந்த பிக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைக், ரப்பர். ஓகேங்களா? பர்பஸ், பர்பஸ். இன்ஸ்டீட், இன்ஸ்டீட். ஓகேங்களா? ஸோ 2 syllable பிரிச்சிட்டோமா? ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம் இது எத்தனை syllable வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா? பியூட்டிஃபுல். அகெயின் ரிப்பீட், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ 3 syllable. ஸோ how many syllables? 3 syllables. 3னா என்னன்னு சொன்னோம், ட்ரைசிலபிக். 3னா ட்ரைசிலபிக். ஓகேங்களா? அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்களேன், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஓகே, 3. இப்போ அட்வென்ச்சர் ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அட்வென்ச்சர், அட்வென்ச்சர். ஓகே, அகைன் ரிப்பீட் பண்ணலாமா? அட்வென்ச்சர். எத்தனை தடவை சவுண்ட் வருதுன்னு பாருங்கள், அட்வென்ச்சர், அட்வென்ச்சர். ஸோ 3 times வருதா? அப்போ 3 syllable. ஸோ 3 syllables நம்ம எப்படி சொல்லுவோம், ட்ரைசிலபிக். ஸோ 3 timesங்கிறது எப்படி சொல்லுவோம், ட்ரைசிலபிக். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ கிளாப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாமா? வெர்பல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு பிரிக்க வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் உள்ளது பார்க்கலாமாங்க. இப்போ இன்டெலிஜென்ட்டாக வந்து நம்ம அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நான் லைன் போட்டிருக்கேன், இதான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். இன்டெலிஜென்ட். அகேன் ரிப்பீட், இன்டெலிஜென்ட். எத்தனை வாட்டி சவுண்டு வருது, 4 time இல்லையா? 4 syllables. ஸோ அப்போ எத்தனை syllable, 4 syllables. 4 syllables நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெட்ராசிலபிக். ஓகேங்களா? 4 syllables நம்ம எப்படி சொன்னோம், டெட்ராசிலபிக். ஸோ அப்போ அடுத்தது பார்க்கலாமா, எக்கனாமி. ஓகேங்களா? எக்கானமி, இகானமி. எத்தனை வாட்டி வருது, 4 இல்லையா? இகானமி. ஓகேங்களா? அப்போ எத்தனை வருது, 4 syllables. அப்போ அதை நம்ம என்னென்னு சொன்னோம், டெட்ராசிலபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன். ஆக்குபேஷனை ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஆக்குபேஷன். ரிப்பீட் பண்ணவா? ஆக்குபேஷன். எத்தனை வருது, 4. ஆக்குபேஷன். ஏன்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, 2 வவல்ஸ் இருந்தாலும் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். அப்போது 4 syllables. ஸோ அப்போ 4 syllables நம்ம என்னென்னு சொன்னோம், டெட்ராசிலபிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன். ஸோ ஜெனரேஷன் பிரிக்கலாமா? ஸோ ஜெனரேஷனுங்கிற வேர்டை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகேங்களா? ரெடியா? ஜெனரேஷன். ஓகேங்களா? ஜெனரேஷன். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை வருது, 4. ஸோ 4 syllables நம்ம என்னென்னு சொன்னோம், டெட்ராசிலபிக். ஓகேங்களா? ஸோ 4 syllables நம்ம என்னென்னு சொன்னோம், டெட்ராசிலபிக். இப்போ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் உள்ளதை ட்ரை பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன், குவாலிஃபிகேஷன், மாடிஃபிகேஷன், எவாலுவேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து இப்போ சிலபிஃபிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, எக்ஸாமினேஷன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா? எக்ஸாமினேஷன். ரிப்பீட் பண்ணவா? எக்ஸாமினேஷன். ரிப்பீட் பண்ணுறேன், எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா? எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ எத்தனை வருது, 1 2 3 4 5. ஸோ அப்போ எத்தனை syllable, 5 syllables. ஸோ how many syllables here, 5 syllables. ஸோ 5 syllables நம்ம என்னென்னு சொன்னோம்,
பெண்டாசிலபிக். ஓகேங்களா, 5 சிலபிள் நம்ம எப்படி சொன்னோம், பெண்டாசிலபிக். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷனை ஸ்பிளிட் பண்ணலாமா? ஓகே, குவாலிஃபிகேஷன் ரிப்பீட் பண்ணலாமா? குவாலிஃபிகேஷன். ஓகே, குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ எத்தனை வருது? 5. 1 2 3 4 5. ஓகேங்களா, ஸோ 5 சிலபிள்ஸ். 5 சிலபிள்ஸ் நம்ம என்னென்னு சொன்னோம், பெண்டாசிலபிக். ஓகேங்களா, பெண்டாசிலபிக். ஸோ தேர்ட் ஒன்று என்னதுக்கு? மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் ஸ்பெல் பண்ணலாமா? ரெடி, கிளாப் பண்ணி பாருங்கள். மாடிஃபிகேஷன். அகெயின் ரிப்பீட் பண்ணலாமா? மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ மாடிஃபிகேஷன். ஸோ அப்போ எத்தனை வருது? 1 2 3 4 5. ஸோ 5 syllables. ஸோ how many syllables here? 5 syllables. ஸோ 5 syllables என்ன சொன்னோம்? பெண்டாசிலபிக் இல்லையா? சரி, லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது? எவால்யூஷன். ஸோ லாஸ்ட் ஒன் எவால்யூஷன். சரிங்களா, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ரெடி, evaluation. ஓகேங்களா, evaluation. ஸோ எத்தனை வருது? 1 2 3 4 5. அப்போ 5 syllables. ஓகேங்களா, ஸோ 5 syllables நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பெண்டாசிலபிக். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ மாடிஃபிகேஷன் ஒரு லெட்டர் எடுத்துப்போம், ஒரு வேர்டு எடுத்துப்போமா? ரெடியா? இங்கே ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதனால் ஐ க்ளோஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மாடிஃபிகேஷன். எத்தனை சவுண்ட் வந்துச்சு? 5 இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து கிளாப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரிமைனிங் உள்ளது பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ 4 வேர்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதை பார்க்கலாமா? ரெடி, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பர்சிஃபிகேஷன். ஓகேங்களா, ரிப்பீட், பர்சன்ஐஃபிகேஷன். ஸோ எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 1, ரிவேஸில் போடுறேன், 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை இருக்குது? 6 syllables. ஓகேங்களா, how many syllables? 6 syllables. ஓகே, 6 syllables நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாலிசிலபிக். பாலி இல்லைனா மல்டி, ரைட்டா? ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? பர்சன்ஐஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன், ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சிலபிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? சிலபிஃபிகேஷன் இல்லையா? சிலபிஃபிகேஷன். ஓகேங்களா, சிலபிஃபிகேஷன். 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை வந்திருக்கு? 6 syllables. ஸோ how many syllables? 6 syllables. ஸோ 6 syllables என்னென்னு சொல்லுவோம்? பாலிசிலபிக், ரைட்டா? ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பண்ணலாமா? ஓகே, ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன். ரிப்பீட், ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஐடென்டிஃபிகேஷன். ஸோ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6. சவுண்ட் அப்போ நல்லா கேளுங்க. ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா, அப்போ எத்தனை சவுண்ட் வந்திருக்கு? 6 சவுண்ட்ஸ் வந்திருக்கா? அப்போ 6 syllables. ஓகேங்களா, 6 syllables. 6 syllables என்னன்னு சொல்லுவோம்? பாலிசிலபிக், ரைட்டா? ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது? அன்டெலிவரபிள். ஸோ இப்போ இதை வந்து பார்க்கலாமா? அன்டெலிவரபிள். ஓகேவா, சவுண்டை மட்டும் பாருங்கள், நீங்களே அப்படியே மனசுக்குள்ள வேர்ட் சொல்லி பாருங்கள். ஸோ 6 சவுண்ட் வருது இல்லையா? ரிப்பீட் பண்ணலாமா? அன்டெலிவரபிள். 1 2 3 4 5 6. So how many syllables? 6 syllables.
ஸோ 6 syllables என்னன்னு சொல்லுவோம் பாலிசிலபிக். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 5 or 6 வேர்டு வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து அகெயின் வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணி பார்க்கலாம், பிரித்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவாலிட்டி, ஆட்டோபயோகிராஃபி, இன்டென்ஷன், சி மோரல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ரீப்ரீசென்டேஷன். ஓகே, ரிப்பீட் பண்ணலாமா, ரீப்ரீசென்டேஷன். ஓகேவா? ஸோ ரீப்ரீசென்டேஷன் எத்தனை வருதுன்னு பார்க்கலாமா, 1 2 3 4 5. ஸோ எத்தனை வந்திருக்கு, 5 syllables. ஓகேங்களா? 5 syllables. அடுத்தது ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஈக்குவாலிட்டி. ரிப்பீட் பண்ணலாம் பார்க்கமா, ஈக்குவாலிட்டி. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஈக்குவாலிட்டி. ஸோ எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாமா, ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? 1 2 3 4. ஸோ எத்தனை வந்திருக்கு, 4 syllables. அடுத்தது என்ன இருக்குது, ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஆட்டோபயோகிராஃபி. 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை syllables, 6 syllables. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, இன்டென்ஷன். ஸோ இன்டென்ஷன் பிரிக்கலாமா, இன்டென்ஷன். அகெயின் இன்டென்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கோமா, இன்டென்ஷன் 1 2 3. ஸோ எத்தனை syllable வந்திருக்கு, 3 syllables. ஓகே, லாஸ்ட் ஒன், சாரி செகண்ட் ஒன் இல்லையா, சி. ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குமா, சி. சி எத்தனை வாட்டி வருது சவுண்டு, 1 தான் வருது இல்லையா. ஸோ இது 1 தான் இருக்குது. அப்போ 1 syllable. ஓகே, மோரல் இல்லையா, மோரல். ரிப்பீட் பண்ணலாமா, ஸோ லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது, மோரல் இல்லையா, மோரல். 2 சவுண்டு தான் வருது இல்லையா, அப்போ மோரல். ஸோ அப்போ எத்தனை சவுண்ட்ஸ் வந்திருக்கு, 2. எத்தனை syllables, அப்போ 2 syllables. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், சவுண்ட் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இதோட நேம் பார்க்கலாமா. ஓகே, இப்போ 5 syllables நம்ம என்ன நேம் சொல்லுவோம், பெண்டா. 5 syllablesனால் பெண்டா சிலபிக். ஓகேங்களா? 4 syllables இருந்தால் டெட்ரா. 4 syllables இருந்தால் டெட்ரா சிலபிக். ஸோ ஓகே, 6 இருந்தால் பாலி இல்லைன்னா மல்டி. 3 syllables இருந்தால் ட்ரை சிலபிக். 1 syllable இருந்தால் மோனோ சிலபிக். ஓகே, மோனோ சிலபிக். 2 syllable இருந்தால் டை இல்லைன்னா பை சிலபிக். ஓகேங்களா? ஸோ இதோட நேம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து வவல்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்க வரலைன்னா கூட மேக்ஸிமம் சவுண்ட் பேஸ் பண்ணி, தட் மீன்ஸ் நம்ம கிளாப்பிங் மெத்தட்னால நம்மளால் பிரிக்க முடியும் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லையாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.